எங்கள் பையனுது சைக்கிள் ஒன்று பஞ்சர் ஆகிடுச்சுன்ட்டு எடுத்துகிட்டு போயிருந்துக்கிறான். போய் ஒரு கடையில் காமிச்சதுக்கு இந்த கையில் அடிக்கிறது தான் இருக்குதுப்பா, அந்த டயர் பெருசு, இந்த வேறு கடைக்கு போவாங்க மிஷின் அவங்ககிட்ட தான் இருக்குங்கிறாங்க. அங்கே எடுத்துகிட்டு வந்துருக்கான். அங்கே வந்து பார்த்த உடனே என்ன பண்ணிக்கிறாரு, காற்று பூரா போயிடுச்சுப்பா. அடித்து பார்த்துக்கிறாரு, காற்று ஏறல, காற்று எல்லாம் பூரா இறங்கிடுச்சுப்பா. டயர் ஓட்ட உள்ள டியூப்பு ஓட்ட 600 ஆகும், ஆன்லைனில் தான் புக் பண்ணி வர வைக்கணும், 600 போய் வாங்கிட்டு வா, டயர் மாற்றி கொடுக்குறேன், டயர் டியூப் அப்படின்னு சொன்னாங்களாம். எங்கள் பையன் எடுத்துகிட்டு வந்த உடனே பார்த்த உடனே ஓ இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு பைக்கில் வச்சு எடுத்துகிட்டு போய் அந்த வண்டி வாங்கின இடத்துக்கு போனோம் சைக்கிளை. அங்கே போய் வாங்கினதை கழட்டிட்டு பார்த்தா ஒரு பஞ்சர் கூட கிடையாது. வண்டி வாங்கி 5 வருஷம் ஆச்சு, பஞ்சரே இல்லை, டயர் நல்லா இருக்குது, டியூப்பு ஓட்டையும் இல்லை, பஞ்சரும் இல்லை. அந்த கால்வாசி காத்திருக்கிறது என்ன பண்ணிக்கிறாரு, அவர் சொல்கிறார் அந்த கடைக்காரர், இப்படி வச்சு அழுத்துறதுக்கு இப்படி தலைகளாக திருப்பி வச்சு அழுத்துனா இருக்கிற காற்று வெளியில் வந்துருமா, ரிவர்ஸ் ஆகிடும், பிடிக்கணுமா, அந்த மாதிரி ஏமாற்ற பார்க்குறாங்க. அதனால் எவ்வளோ பெரிய பணக்காரங்க இருந்தாலும் சைக்கிள் பசங்களுக்கு வாங்கி வச்சுருப்பாங்க, அப்புறம் தான் பைக்கு, அப்புறம் தான் கார் கொடுப்பாங்க. அதனால் வந்து சைக்கிள் வச்சுக்கிறவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இது மாதிரி பார்த்து இது பண்ணுங்கள். ரொம்ப ஏமாற்றுவாங்க. அதனால் கரெக்டான ஒரு ஆள் நம்பியிருக்கேன், இன்னொரு ஆள்கிட்ட காமிச்சு பார்த்து சரி பண்ணிக்கங்க. நன்றி.